ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எஸ்டிக்ஸ் சேனல். இன்னைக்கு சேனல்ல நம்ம பார்க்க போறது நம்பர் சிஸ்டம் பார்த்துட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு எக்ஸசைஸ் 1.3ல இருக்கிற ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்குறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் டிவிஷன் பாருங்க, 36/100. இதை வந்து என்ன கேட்டிருக்காங்க நம்மளுக்கு, ரைட் த ஃபாலோவிங் இன் டெசிமல் ஃபார்ம். ஒரு ஃபிராக்ஷன் ஃபார்மேட்ல கொடுத்துட்டு இதை வந்து நம்மளுக்கு டெசிமல் ஃபார்ம்ல வந்து ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதே போல அந்த டெசிமல் வந்து என்ன கைண்ட் ஆஃப் டெசிமல் எக்ஸ்பான்ஷன் நம்மளுக்கு கிடைக்குதுன்றதையும் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 36 divided by 100. ஸோ இப்போ 36 வந்து 100 டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. 36 100. ஓகேவா? நியூமரேட்டரை வந்து நம்ம உள்ள போட்டுப்போம், டினாமினேட்டர் வந்து வெளியில இருக்கிற மாதிரி போட்டிருப்போம். இப்ப பாத்தீங்கன்னா 36 வந்து 100ஓட சின்ன நம்பர். ஸோ லோயரா இருக்கனால நம்ம என்ன பண்ணுவோம்னா, குவேஷன்ல ஒரு 0 சேர்த்து ஒரு பாயிண்ட் வச்சுப்போம். ஓகே, ஸோ 0 சேர்த்து நீங்க பாயிண்ட் வச்சுன்னா இங்க ஒரு 0 வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ 360 வந்து 100ஓட பிக்கர் நம்பர். ஸோ 100ல 360ல 100 எத்தனை டைம்ஸ் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 டைம்ஸ் வரும். 3 டைம்ஸ் வந்து நம்மளுக்கு 300 கிடைக்கும். ஸோ மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களோட வேல்யூ வந்து 60. ஸோ 60 அகைன் வந்து 100ஓட கம்பேர் பண்ணும்போது லோயர் நம்பர். ஸோ இங்க நம்ம ஒரு 0 சேர்ப்போம். ஆல்ரெடி இங்க நம்ம பாயிண்ட் வச்சதுனால இங்க ஒரு 0 மட்டும் நம்ம இன்க்ளூட் பண்ணிப்போம். ஓகேவா? ஸோ இப்போ 600ல 100 எத்தனை டைம்ஸ் வரும்னா 6 டைம்ஸ் போட்டீங்கன்னா உங்களுக்கு 600 வரும். ஸோ 600 மைனஸ் 6 நம்மளோட வேல்யூ வந்து 0. ஸோ இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது என்னன்னா, இந்த ஃபிராக்ஷனுக்கு 36 divided by 100 கிடைச்சிருக்க வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு, 0.36 வித் உங்களுக்கு ரிமைண்டர் என்ன 0. கம்ப்ளீட்டா இது என்ன ஆயிடுச்சு, நம்மளுக்கு டிவைட் ஆயிடுச்சு. ஓகேவா? சோ இது என்ன கைண்ட் ஆஃப் டெசிமல் எக்ஸ்பான்ஷன் நம்மளுக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லணும்னா, டெர்மினேட்டிங் டெசிமல். டெர்மினேட்டிங் டெசிமல் இந்த கைண்ட் ஆஃப் எக்ஸ்பான்ஷன்ல தான் நம்மளோட ஆன்சர் இங்க கிடைச்சிருக்கு. இதான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர். சோ செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்கன்னா 1 divided by 11. சேம் இதே மாதிரி இதையும் நம்ம வந்து டிவைட் பண்ணிட்டு என்ன ஆன்சர் கிடைக்குதோ அதை வந்து என்ன கைண்ட் ஆஃப் டெசிமல்ல கிடைக்குதுன்றத சொல்ல போறோம். சோ பண்ணலாமா? இப்போ நியூமரேட்டர்ல என்ன இருக்கு, 1 இருக்கு. சோ அந்த 1 வந்து நீங்க உள்ள போட்டுப்பீங்க. டிவைடட் பை வெளியில டிவிசர் என்ன இருக்கு, நமக்கு 11. ஓகேவா? சோ கம்பேர் பண்ணி பாருங்க, 11ஓட 1 வந்து நம்மளுக்கு சின்ன நம்பர். சோ அதனால என்ன பண்ணுவோம்னா, மேல 0 வச்சு ஒரு பாயிண்ட் வச்சுப்போம். பாயிண்ட் வச்சதுக்கு அப்புறம் இங்க ஒரு 0 வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம். சோ அகைன் நீங்க பாருங்க, 11ஓட கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன இருக்கு, 10 வந்து சின்ன நம்பரா தான் இருக்கு. சோ இன்னொரு ஒரு 0 இங்க நம்ம ஆட் பண்ணும். ஒரு 0 இங்க நான் ஆட் பண்ணணும்னா கண்டிப்பா அடிஷனலா இங்க ஒரு 0 ஆட் பண்ணிக்கணும். ஒரு சேம் லைன்லயே வந்து நீங்க செகண்ட் டைம் 0 ஆட் பண்றீங்க அப்படின்னா மேல குவேஷன்லயும் ஒரு 0 வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்ப 11ல 100 பாருங்க எத்தனை டைம்ஸ் வரும், நம்மளுக்கு 9 டைம்ஸ் வருமா? 9 டைம்ஸ் என்ன, 11 9s நம்மளுக்கு 99. இப்ப 100ல 99 போச்சுன்னா ரிமைனிங் என்ன, 1. சோ இந்த 1க்கு மறுபடியும் என்ன பண்ணணும், ஒரு 0 வந்து ஆட் பண்ணணும். சோ ஃபர்ஸ்ட் 0 ஆட் பண்றப்போ இங்க பாயிண்ட் இருக்கு, அதனால இங்க ஃபர்ஸ்ட் 0 ஆட் பண்ணிட்டோம். அகைன் 11ஓட கம்பேர் பண்றப்ப 10 வந்து சின்ன நம்பர். சோ இன்னொரு ஒரு செகண்ட் 0 சேம் லைன்ல ஆட் பண்றப்போ டெஃபினட்டா மேலேயே நம்ம என்ன பண்ணணும், ஒரு 0 ஆட் பண்ணிக்கணும். ஓகே, சோ அகைன் பாத்தீங்கன்னா 100 வந்து 11ல எத்தனை டைம்ஸ் வரும்னா உங்களுக்கு 99 வரும். 9 டைம்ஸ் 99, பேலன்ஸ் அகைன் 1. இது நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும், ரிப்பீட் ஆகிக்கிட்டே போகுது. 100 இருந்தது, 99 பேலன்ஸ் 1 வந்தது, அகைன் 100 99 பேலன்ஸ் 1. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆகுது, மறுபடியும் நம்மளுக்கு ரிப்பீட் ஆகுது, ஒரு லூப் மாதிரி போக ஆரம்பிக்குது. ஓகேவா? சோ இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிப்போம். அகைன் நீங்க அதை வந்து கண்டினியூ பண்ணாலும் உங்களுக்கு என்னதான் கிடைக்கும், மறுபடியும் 0909 போய்கிட்டே தான் இருக்கும். சோ இதோட ஸ்டாப் பண்ணிட்டு இதுக்கு ஒரு ஆன்சர் நீங்க எப்படி எழுதலாம்னா 0.090909 இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். சோ இத சேம் ரிப்பீட்டா ஆயிட்டே போகுது இல்லையா, 09 தான் உங்களுக்கு என்ன ஆகுது, 090909 அதான் ரிப்பீட் ஆகுது இல்லையா. இதை வந்து நீங்க மேல பார் போட்டு எழுதிக்கலாம். ஓகேவா? சோ இது கண்டினியூ ஆகிக்கிட்டே போகுது இல்லையா. சோ இதை வந்து நம்ம என்ன கைண்ட் ஆஃப் டெசிமல்ல சொல்லுவோம்னா, நான் டெர்மினேட்டிங் அண்ட் ரிப்பீட்டிங். ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு இல்லையா, சோ அதனால ரிப்பீட்டிங். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்கன்னா 4 1/8. இது வந்து நம்மளுக்கு இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன்ல இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் இது நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு ப்ராப்பர் ஃபிராக்ஷன் ஃபார்மேட்க்கு கன்வெர்ட் பண்ணிக்கணும். ப்ராப்பர் ஃபிராக்ஷன் ஃபார்மேட் கன்வெர்ட் பண்ணணும்னா
டினாமினேட்டரையும் சைட்ல இருக்கிற நம்பரையும் மல்டிப்ளை பண்ணிட்டு வர்ற ஆன்சர் கூட நியூமரேட்டர்ல ஆட் பண்ணிப்போம். ஓகேவா? சோ இப்போ 8 4s நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 32 கிடைக்கும். 8 4s 32 பிளஸ் 1 ஆட் பண்ணா 33/8. ஓகே, சோ இதை நம்ம டிவைட் பண்ணலாம். இப்போ 33 divided by 8. சோ 8ல வந்து 33ல வந்து 8 எத்தனை டைம்ஸ் வரும் உங்களுக்கு? 4 டைம்ஸ் போட்டா நம்மளுக்கு 32 கிடைக்கும். பேலன்ஸ் 1. சோ 1 வந்து சின்ன நம்பரா இருக்கு 8ஓட. சோ நான் இங்க ஒரு பாயிண்ட் வச்சுட்டு இங்க 0 சேர்த்துக்கிறேன். 10 வந்திருக்கு. 1 டைம்ஸ் போட்டீங்கன்னா உங்களுக்கு 8 பேலன்ஸ் 2. அகைன் ஒரு 0 ஆட் பண்ணிக்கோங்க. 2 வந்து சின்ன நம்பர்னால 20. 20 வந்து 8ல எத்தனை டைம்ஸ் வரும்? 2 டைம்ஸ் போட்டீங்கன்னா நம்மளுக்கு 16 வரும். சோ பேலன்ஸ் 4. அகைன் ஒரு 0 ஆட் பண்ணிக்கோங்க. 40. 40ல 8 எத்தனை டைம்ஸ் வரும்? 5 டைம்ஸ் வரும். 5 டைம்ஸ் 40. 8 5s 40. சோ ஆன்சர் இஸ் 0. இது வந்து கம்ப்ளீட்டா நம்ம டிவைட் பண்ணி முடிச்சிட்டோம். 0 தான் ஆன்சர். சோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா 33 divided by 8 is equal to 4.125. சோ என்ன கைண்ட் ஆஃப் டெசிமல் இது? டெர்மினேட்டிங் டெசிமல். முடிஞ்சிருச்சு இல்லையா? அதனால டெர்மினேட்டிங் டெசிமல்னு சொல்லுவாங்க. ஃபோர்த் சம் பார்க்கலாம். அடுத்து ஃபோர்த் சம் என்ன கொடுத்துருக்காங்க? 3 divided by 13. 3 வந்து நம்ம 13ஆல டிவைட் பண்ண போறோம். 3 வந்து சின்ன நம்பர். சோ ஸ்டார்ட் பண்றப்ப என்ன பண்ணிப்போம்? ஒரு 0 கொடுத்து பாயிண்ட் வச்சுப்போம். இங்க 3க்கு பக்கத்துல 0 ஆட் பண்ணிக்கலாம். சோ 30ல 13 எத்தனை டைம்ஸ் வரும்னு பாத்தீங்கன்னா 2 டைம்ஸ் போடுறப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? உங்களுக்கு 26 கிடைக்கும். பேலன்ஸ் என்ன இருக்கு? உங்களுக்கு 4 வருது. சோ 4 13ஓட சின்ன நம்பர். நான் ஒரு 0 ஆட் பண்ணிக்கிறேன். 40ல 13 எத்தனை டைம்ஸ் வரும்? 3 டைம்ஸ் போடுறப்ப நம்மளுக்கு 39 வரும். பேலன்ஸ் 1. சோ 1 சின்ன நம்பர்னால ஒரு 0 ஆட் பண்ணுங்க. நான் ஒரு 0 ஆட் பண்ணி எனக்கு என்ன ஆச்சு? 10 தான் கிடைச்சிருக்கு. 10 13ஓட சின்ன நம்பர். சோ இதே லைன்ல நான் இன்னொரு 0 ஆட் பண்றேன் அப்படின்னா மேலையும் நான் கண்டிப்பா ஒரு 0 ஆட் பண்ணணும். இப்ப 100ல 13 எத்தனை டைம்ஸ் வரும்? எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம சைட்ல போட்டு பார்க்கலாம். 13 7 டைம்ஸ் போட்டு பாருங்க. 7 3s 21 பேலன்ஸ் 2. 7 1s 7 பிளஸ் 2 நம்மளுக்கு என்ன வரும்? 91 வருது. 91 வந்து நம்மளுக்கு more or less அதுக்கு சிமிலரா கொஞ்சம் நியரஸ்ட் வேல்யூவா இருக்கு. சோ 7 டைம்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். 91 100ல 91 போச்சுன்னா ரிமைனிங் 9 இருக்கும். ஒரு 0 சேர்த்துக்கோங்க சின்ன நம்பர்னால. இப்ப 90 வந்திருக்கு. 91 7 டைம்ஸ் 91 வருது. அப்ப 6 டைம்ஸ் நம்மளுக்கு கரெக்டா இருக்கும். 6 3s 18. 6 1s 6 plus 1 7 78. 78 மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும்? 12 கிடைச்சிருக்கு. 12 13ஓட சின்ன நம்பர்னால ஒரு 0 ஆட் பண்றேன். கிடைச்சிருக்கிறது 120. 120 வந்து 9 டைம்ஸ் போட்டு பாருங்க. ஏன் 9 டைம்ஸ்னா 13 into 10 நம்மளுக்கு என்ன ஆயிடும்? 130 ஆயிடும் இல்லையா? சோ 130 வந்து 120ஓட சின்னதா இருக்கனால நம்ம ஒரு 9 டைம்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். 9 3s 27. 9 1s 9 plus 2 107. ஓகே, சின்ன நம்பர் நியரஸ்டா வந்திருக்கு. சோ நமக்கு என்ன எத்தனை டைம்ஸ்? 9 டைம்ஸ் போடுறப்ப என்ன கிடைக்குது? 117 கிடைக்குது. மைனஸ் பண்ணா 3. இந்த 3 வந்து நோட்டீஸ் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். நம்ம ஃபர்ஸ்ட் சம் ஸ்டார்ட் பண்றப்ப என்ன வச்சு ஆரம்பிச்சோம்? 3ன்ற வேல்யூ வச்சு தான் ஆரம்பிச்சோம். இப்போ அகைன் இதை கண்டினியூ பண்ணா இந்த லூப் வந்து ரன் ஆகிக்கிட்டே போகும். ஓகே, சோ இதோட ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம ஆன்சர் எழுதலாம். ஆன்சர் 3 divided by 13 is equal to 0.230769. இது அகைன் என்ன ஆகும்? 230769 சொல்லி போய்கிட்டே இருக்கும். சோ இதை நான் வந்து கண்டினியூ ஆகுறதுனால மேல பார் போட்டுக்கிறேன். ஓகே, இது என்ன கைண்ட் ஆஃப் டெசிமல் எக்ஸ்பான்ஷன்? இப்ப நம்மளுக்கு நான் டெர்மினேட்டிங் அண்ட் ரிப்பீட்டிங். ரிப்பீட் ஆகிக்கிட்டே போகும் இல்லையா? சோ அதனால நான் டெர்மினேட்டிங் அண்ட் ரிப்பீட்டிங். சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் வந்து 2 divided by 11. இப்போ 2 நம்ம என்ன பண்ண போறோம்னா 11 வச்சு டிவைட் பண்ண போறோம். கம்பேர் பண்றப்போ சின்ன நம்பர். சோ ஸ்டார்ட் பண்றப்ப 0 வச்சு இங்க ஒரு 0 சேர்த்துக்கோம். 0 கொடுத்து பாயிண்ட் வச்சு இங்க ஒரு 0 கொடுத்துக்கலாம். 1 டைம்ஸ் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 11 கிடைக்கும். ரிமைனிங் 9. சோ 9 8 டைம்ஸ் போட்டீங்கன்னா 11 8s ஒரு 0 சேர்த்துக்கோங்க. 0 சேர்த்து 90 கிடைக்குது. 8 டைம்ஸ் போட்டா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 11 8s 88. பேலன்ஸ் 2. சோ இந்த 2 வந்து என்ன ஆயிடுச்சு? அகைன் ஸ்டார்டிங் பாயிண்ட்க்கே வந்துருச்சு இல்லையா? 2 வந்து வச்சுதான் ஃபர்ஸ்ட் இந்த சம்ம ஸ்டார்ட் பண்ணோம். சோ அகைன் 2 வந்துருச்சு. இது நம்ம கண்டினியூ ஆனா என்ன ஆகும்? 20 11 அகைன் 9 வரும். ஒரு 0 சேர்ப்போம். 88 8 டைம்ஸ் 88 போடுவோம். சோ இதுதான் லூப் ரன் ஆகிட்டே போகுது. சோ இதை எப்படி ஸ்டாப் பண்ணிக்கலாம்னா 2/11 is equal to 0.18 கொடுத்து மேல ஒரு பார் போட்டுக்கோங்க. 18 வந்து நமக்கு என்ன ஆகும்? கண்டினியூ ஆகிட்டே போகும் இல்லையா? சோ இது என்ன டெசிமல்? நான் டெர்மினேட்டிங்
repeating. Next sum பாருங்க. 329 divided by 400. 329 divided by 400. So சின்ன நம்பரா இருக்கு. So as usual 0 கொடுத்து ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. இங்க ஒரு 0 ஆட் பண்ணிக்கலாம். 400ல 3290 வந்து எத்தனை டைம்ஸ் 400 இருக்குது இதுக்குள்ள அப்படின்னு பாத்தீங்கன்னா 8 டைம்ஸ் போட்டா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 3200 கிடைக்கும். ஸோ இதை மைனஸ் பண்ணா உங்களுக்கு கிடைக்கிற வேல்யூ 90 400ஓட சின்ன வேல்யூவா இருக்கு. ஸோ ஒரு 0 ஆட் பண்ணிக்கோங்க. 900 கிடைச்சிருக்கு. 900 2 டைம்ஸ் போட்டா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 4 2s are 800 கிடைக்குது. ஸோ ரிமைனிங் வர்றது 100 400ஓட சின்ன நம்பரா இருக்கனால என்ன பண்றேன் ஒரு 0 ஆட் பண்றேன். ஸோ இப்போ 1000 கிடைச்சிருக்கு. 1000 நீங்க 3 டைம்ஸ் போட்டா என்ன கிடைக்கும் 400 into 3 போட்டா நம்மளுக்கு 1200 போயிடுது. 1000ஓட அதிகமாயிடுது. ஸோ அகைன் நம்மளுக்கு 2 தான் வரும். 2 டைம்ஸ் போறப்ப 800 கிடைக்கும். பேலன்ஸ் உங்களுக்கு 200 இருக்கு. 200 சின்ன நம்பர். ஸோ ஒரு 0 ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 2000 கிடைச்சிருக்கு. 2000 வந்து 5 டைம்ஸ் போட்டீங்கன்னா 400 into 5 வந்து உங்களுக்கு 2000. 0. இது என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு கம்ப்ளீட்டா டிவிஷன் வந்து முடிஞ்சிருச்சு, எண்ட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கான ஆன்சர் 400 is equal to 0.8225. ஓகேவா முடிஞ்சிருச்சு இல்லையா? மேல பாரோ இல்ல கண்டினியூவேஷனும் எதுவுமே ஆகல. ஸோ அதனால இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் டெர்மினேட்டிங். முடிஞ்சிருச்சு. ஸோ டெர்மினேட்டிங் டெசிமல். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்த கொஸ்டின் வந்து வேற வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.